நம்ம புத்தாய நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போவது மரணத்தின் பின் என்ன நடக்கும் என்று அந்த தலைப்பின் கீழே ஒரு விபரம். இதை சொல்லிக் கொடுக்க முன்பு ஒரு கதை நான் சொல்லித்தாரேன். அதுதான் இலங்கையில் அனுராதபுர தலைநகரம் இருந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அதாவது இதுக்கு சில நேரம் 1500 வருஷங்களுக்கு முன்பு நடந்திருக்கும் ஒரு சம்பவமாக இருக்கலாம். அரஹந்தவர்கள் உலகில் இருந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு வீட்டில் அம்மா அப்பாமார்கள், அதே போல் 2 மகன்களும் ஒரு மகளும் இருந்தார்கள். இங்கே இருந்த மூத்தவர் தான் மகன், அதுக்கு பிறகு இன்னும் ஒரு மகன். இங்கிருந்த இளமையான மகன் சங்கத்தினரை பழகி தர்மத்தை செவிமடுத்தார். செவிமடுக்கும் போது இந்த சம்சார பயணத்தில், பிறவி கடலில் இருக்கும் துக்கங்களை பற்றி புரிந்து கொண்டார். அப்போது இந்த துக்கத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்று அவர் சிந்தித்தார். அவர் பெரிய புண்ணியமுள்ளவர், ஞானமுள்ளவர். அவர்களுக்கு தான் அவ்வாறான சிந்தனைகள் வரும். பிறகு அவர் தன்னுடைய பெற்றோர்களிடமிருந்து அனுமதி பெற்று சங்கத்தினரிடம் துறவரத்தை பெற்றுக்கொண்டார். பிறகு தர்மத்தினை நன்றாக பழக்கப்படுத்தினார். நன்றாக பழக்கப்படுத்தி அரஹந்த நிலை அடைந்தார். அதுதான் நிப்பான மோட்சம், துக்கத்திலிருந்து விடுபட்ட நிலை. அதுதான் அமிர்தம். பிறகு அவர் தன்னுடைய வீட்டாருக்கு அனுதாபமாக தன்னுடைய அப்பாவுக்கும் அனைவருக்கும் தர்மத்தை மொழிந்தார். மொழிந்து அப்பாவுக்கு சொன்னார், அப்பா, தர்மத்தில் ஈடுபடுங்க. இந்த தர்மம் தான் உதவி, இதுதான் சரணம், வேறு ஒரு சரணம் இல்லை. அப்பா சொன்னார், இந்த தோட்டத்தில் நிறைய வேலைகள் இருக்குது. அவர் ஒரு விவசாயி. நிறைய வேலைகள் இருக்குது. உங்களுடைய அண்ணா இருந்தாலும் அவர் பாவிகளில் நண்பர்களோடு கொளிக்க போகிறார்கள். அதே போல் விளையாட்டுடன் காலத்தை கலைக்கிறாரே தவிர என்னுடைய வேலைகளுக்கு உதவி செய்ய மாட்டார். நான் தனியே செய்ய வேண்டும். அதனால் எனக்கு நேரம் இல்லை. அதனால் தர்மத்தில் ஈடுபட முடியாது சொல்லி சொன்னார். இந்த காலத்தில் மனிதர்கள் அப்படி சொல்கிறாங்க நிறைய பேர். பிறகு அம்மாவுக்கு சொல்லும் போது அம்மா சொன்னார், சுவாமியே, வீட்டில் நிறைய வேலைகள் இருக்குது. அதனால் எனக்கு தர்மத்தில் ஈடுபட முடியாது. தங்கைக்கு சொல்லும் போது தங்கை ஒன்றும் பேசாமல் இருந்தார். காலம் போன பிறகு ஒரு தொற்று நோய் வந்து, கொரோனா போல. இந்த குடும்பத்தில் பெரிய மகன் தவிர அனைவரும் இறந்து விட்டார்கள். பிறகு அப்பா அந்த தோட்டத்திலே வேலை செய்து இருந்தவர் தானே, அந்த தோட்டத்துக்கு ஆசையாக இருந்தவர். தன்னுடைய மனம் சித்தம் அங்கே தான் நிலைத்திருந்தது. அப்போது மரணத்துக்கு பிறகு அந்த தோட்டம் அருகில் ஒரு பன்றியின் வயிற்றில் பிறந்தார். சரியா, ஒரு பன்றி குட்டியாக. அம்மா இறந்து விட்ட பிறகு வீட்டுக்கு ஆசையாக இருந்தவள் தானே, வீட்டிலே இருந்தவள். வீட்டில் தன்னுடைய மனது நிலைத்து இருந்தது. அந்த சமையலறை கிட்ட ஒரு சாரை பாம்பு முட்டையினுள் பிறந்தார் அம்மா. தங்கை இறந்துவிட்டு, தங்கை இருக்கும் போது செய்த விஷயம்தான், அந்த சமீபத்தில் ஒரு குளம், அந்த தன்னுடைய தோட்டத்திலே ஒரு குளத்தை அமைத்து கொண்டு அங்கே மலர்களை வளர்த்து கொண்டு அந்த மலர்களினால் மாலைகளை காட்டி தன்னுடைய உடம்பில் அணிந்து கொண்டு தன்னுடைய உடம்பினை அழகாக்கி கொண்டவர். அத்துடன் தன்னுடைய காலத்தை கழிந்தவள். அந்த குளத்தில் எந்நேரமும் வசித்ததால் அதில் மலர்களை வளர்த்து கொண்டு அதுக்கே ஆசையாக இருந்து மனம் அங்கே தான் நிலைத்திருந்தது. பிறகு மரணத்துக்கு பிறகு அங்கே ஒரு தவளை முட்டையினுள் பிறந்தது. பிற்காலத்தில் பன்றி
கொட்டி வளர்ந்து அந்த தோட்டத்துக்கு அடிக்கடி வர தொடங்கியது. என்ன காரணம்? மனம் நிலைத்திருக்கிறது அங்கேதானே. அப்போது பெரிய மான் அங்கே இரவு காலத்தில் ஒரு அம்பை எடுத்து அந்த பன்றி அப்போது வளர்ந்து இருந்தது. பன்றியை எய்தினார் ஒரு அம்பினார். பிறகு அவர் சிந்தித்தார், என்னுடைய அம்மா அப்பாமார்கள் அதே போல தங்கை இறந்துவிட்டு நீண்ட காலம் போனது. எனக்கு ஒரு தானமும் சங்கேயர்களுக்கு கொடுத்து புண்ணியம் அவர்களுக்கு அனுமோதிக்க முடியவில்லை. அதனால் இப்போது இந்த இதுதான் நேரம் என்று சிந்தித்து மிகவும் அதிகாலையில் தன்னுடைய தம்பியாக இருந்த சுவாமியை சந்தித்து போனார். சந்தித்து கூறினார், தானம் கொடுக்க வேண்டும், பிக்குமார்களுக்கு வீட்டுக்கு வாருங்க, அம்மா அப்பாமார்களுக்கு புண்ணியம் அனுமோதிக்கலாம் சொல்லி. பிறகு அந்த அரஹந்த முனிவர் அவருடைய திவ்ய கண்கள் மூலம் பார்த்தார் என்ன நடந்திருக்கிறது என்று. என் காரணம் இவர் தர்மத்தில் ஈடுபட்டவர் அல்லதானே. அப்போது அவர் புரிந்து கொண்டார் நடந்திருக்கும் விஷயம். பிறகு அவர் சொன்னார், நீங்கள் கொன்றுவிட்ட பன்றியை வெட்ட வேண்டாம், நான் வரும் வரை இருங்க சொல்லி கூறினார். கூறி அவரும் காலையிலேயே கிளம்பினார். கிளம்பி தன்னுடைய வீட்டுக்கு போய் அண்ணாவுக்கு சொன்னார், நீங்கள் கொண்டு விட்டு இருக்கும் இந்த பன்றியுடைய வயிற்றை வெட்டுங்க, வெட்டி ஒரு சார பாம்பு உள்ளே இருக்குது அதை வெளியே எடுங்க சொல்லி. பிறகு அண்ணாவும் அப்படி செய்து சார பாம்பினை வெளியே எடுத்தார். என்ன காரணம்? இந்த பன்றி இறக்க முன்பு ஒரு சார பாம்பினை தின்னு இருக்கிறது. பிறகு சுவாமி சொன்னார், சார பாம்பினுடைய வயிற்றை வெட்டுங்க, வெட்டி அங்கே ஒரு தவளை இருக்குது, அந்த தவளை வெளியே எடுங்க சொல்லி. அண்ணா அப்படியும் செய்தார். பிறகு இந்த அரஹந்த முனிவர் கேட்டார், உபாசகர், உங்களுக்கு தெரியுமா இந்த பன்றி யார் என்று? அவர் சொன்னார், எனக்கு தெரியாது சுவாமி. சுவாமி சொன்னார், இவர் தான் உங்களுடைய அப்பா, என்னுடையவும் அப்பா. இந்த தோட்டத்துக்கு ஆசையாக இருந்து இறந்துவிட்ட பிறகு ஒரு பன்றி குட்டியாக இருந்து இந்த தோட்டத்துக்கு வந்து கொண்டிருந்தது. பாருங்க, இந்த ஆசை எங்களை கொண்டு போகும் இடம். அதே போல இந்த சாரை பாம்பு யார் என்று உங்களுக்கு தெரியுமா? இல்லை சுவாமி, எனக்கு தெரியாது. சாரை பாம்பு தான் எங்களுடைய அம்மா சொல்லி சொன்னார். இந்த தவளை யார் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உபாசகர், இந்த தவளை தான் எங்களுடைய தங்கை. பாருங்க, அம்மா வீட்டுக்கே ஆசையாக இருந்து வீட்டு அருகில் சாரை பாம்பாக பிறந்தது. தங்கை அந்த குலத்துக்கே ஆசையாக இருந்து மரணித்த பிறகு அங்கேயே பிறந்தது. என்ன காரணம்? ஸ்வர்க்கங்களில் பிறக்கக்கூடிய தர்மத்தில் ஈடுபட சொல்லி எவ்வளவு சொன்னாலும் அதை கணக்கெடுக்கவில்லை. அப்பா சொன்னால் தோட்ட வேலை இருக்கிறது என்று, அம்மா சொன்னால் வீட்டு வேலை இருக்கிறது என்று. அப்படியான வேலைகள் ஒருபோதும் முடிவடையாத வேலைகள். வாழ்க்கை முடியும் வரை அவ்வாறான வேலைகள் இருக்கிறது. மூடர்கள் செய்யும் விஷயம்தான் தர்மத்தில் ஈடுபட அது பிற்போடு இருக்கிறாங்க. அதுதான் மூடத்தன்மையில் இயல்பு. ஆனால் ஞானம் உள்ளவர் தான் வாழ்ந்திருக்கும் நேரங்களில் முடியும் நேரங்களில் புண்ணியத்தினை சேர்த்து கொள்வார்கள். பாருங்க, அம்மாவும் தானம் கொடுக்கவும் இல்லை, சீலம் பின்பற்றவும் இல்லை, தர்மத்தை பின்பற்றவில்லை. தங்கையும் அப்படித்தான். அப்போது இறந்து விடும் போது மனம் நிலைத்திருந்த இடத்தில் பிறந்தது. அதுதான் இயல்பு. அவர்களுக்கு தேவையான புண்ணியம் இருந்தால் அவர்கள் தேவர்களாக பிறந்திருப்பார்கள். ஆனால் தேவையான புண்ணியம் சேகரித்து கொள்ளவில்லை, தர்மத்தில் ஈடுபடவில்லை. குறைந்த பட்சத்தில்
நன்றாக மும்மணிகளை சரணமடைந்து பஞ்சசீலத்தினை கடைபிடித்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு ஸ்வர்க்கத்துக்கு போக தேவ உலகங்களில் பிறக்க வாய்ப்பு இருந்தது. அதுவும் செய்யவில்லை. இப்போ ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் விஷயம். நாம் இந்த மனித உலகில் வாழும் மனிதர்களுக்கும் அதுதான் இயல்பு. புண்ணியம் நன்றாக செய்து கொண்டவர்கள் திரும்பி மனித உலகில் உயர்ந்த இடங்களிலும் அதே போல் அதைவிட மிகவும் உயர்ந்த தேவ உலகங்களிலும் பிறப்பார்கள். புண்ணியம் சேர்த்து கொள்ளாதவர்கள் அந்த குடும்பத்துக்கு நடந்த அதுதான் அங்கே நடக்கிறது. அதுதான் விஷயம். அது ஒருவருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு மனதை அவ்வாறான விஷயங்களை பார்க்கும் அளவுக்கு மனதை விருத்தி செய்து கொண்ட முனிவர்கள் இந்த காலத்தில் அவ்வாறானவர்கள் குறைவு. இருந்தாலும் சில நேரம் மனிதர்களோடு பெரிய சம்பந்தம் இல்லாமலே இருக்கலாம். மிகவும் குறைவு. பாருங்க, இந்த பன்றி, அதே போல் சாரப்பாம்பு, அதே போல் தவளை, அவர்களுடைய வாழ்க்கை அப்போது இல்லாமல் போயிருந்தது. அதுக்கு பிறகு இங்கே பிறந்து இருப்பாங்க. திரும்பி திரும்பி அந்த மிருக உலகங்களிலேயே பிறப்பது தான் சாதாரண முறை. ஆயிரக்கணக்கான தடவைகள் அப்படியே நடக்கும். சரியா? சில நேரம் அங்கே இருந்து கிளம்பிய பிறகு திரும்பி இங்கே வராமல் நரகத்தில் பிறக்கிறாங்க, பெரிய நரகத்தில். இவ்வாறு சிலர் லட்சக்கணக்கான வருஷங்கள், கோடிக்கணக்கான வருஷங்கள் அந்த நரக உலகங்களிலேயே பிறந்து கொண்டு இறந்து கொண்டு இருக்கிறாங்க. அதுதான் இயல்பு. அதனால் எங்களுடைய மறு வாழ்க்கைக்கு இருக்கும் இந்த வாழ்க்கைக்கும் மறு வாழ்க்கைக்கும் இருக்கும் பெரிய பாதுகாப்பு தான் மும்மணிகளை சரணமடைந்தல். அதாவது புத்த தம்ம சங்கேன மும்மணிகளை சரணமடைதல். மும்மணிகளை நன்றாக சரணமடைந்தால் அவர்கள் ஒருபோதும் நரகங்களில் பிறக்க மாட்டார்கள். மரணத்துக்கு பிறகு ஸ்வர்க்கத்தில் தான் பிறக்கிறார்கள். அதேபோல் பஞ்சசீலத்தினை நன்றாக கடைபிடித்தால், போய தினங்களில் உபோசத்த அட்டமக சீலத்தினை கடைபிடித்தால், தானம் கொடுத்திருந்தால், தூபிகளுக்கு அதே போல் போதி அரச மரங்கள் இருக்குது, அவ்வாறான விஷயங்களுக்கு வத செய்ய வேணும், அல்லது அந்த இடங்களை துப்புரவு செய்ய வேணும். புத்த பகவானுக்கு செய்யும் ஒரு உதவி போல சிந்தித்து, புத்த குணங்களை சிந்தித்து அதன் மூலம் ஈட்டும் புண்ணியங்கள் வேறு முறைகளாக ஈட்டுக்கொள்வது மிகவும் கடினமானது. அவ்வாறான அளவுக்கு பெரிய புண்ணியங்கள் சேரும். அவ்வாறான புண்ணியங்களை சேகரித்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கைகளுக்கு பாதுகாப்பு அமைத்து கொள்வதற்கு அனைவருக்கும் வாய்ப்பு கிடைப்பதாக. நமோ புத்தாய.